மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உயர்கல்வித்துறையில் லஞ்சம், ஊழல் இல்லாமல் செயல்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் தற்காலிக பேராசிரியர்கள் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. மேலும் பல முக்கிய தகவலை இந்த செய்தியில் பார்க்கலாம். சத்துணவு ஊழியர்கள் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்காங்க. ஓய்வு கால பலன் பெறுவதற்காக காத்திருக்கும் 4000 பேர். மிக முக்கியமான தகவல், அரசு பள்ளிகளில் உடற்கல்வி பாடவேளை கட்டாயம் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு சொல்லியிருக்கு. பள்ளி வகுப்பறை கட்டிடத்திற்கு பூமி பூஜை போட்டதுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன, விளையாட்டு மைதானத்தில் பூமி பூஜை போட்டதுனால பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வேறு எங்காவது கட்டுங்க, எதுக்கு நீங்கள் விளையாட்டு மைதானத்தில் பூமி பூஜை போடுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பணி நீட்டிப்பு கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொகுப்பூதிய உதவி பேராசிரியர்கள் செஞ்சுருக்காங்க. இது மிக முக்கியமான செய்தி. நேற்று பரவிச்சு, ஆனால் பெரிய அளவில் வெளியில் தெரியல. பள்ளி கல்வியின் சவால்கள் என்ற தகவலை நம்மளோட இறுதி செய்தியை பார்க்கலாம். இந்த செய்தி தான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான தகவல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. நிதி ஆயோக் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஆசிரியர் பணியிடங்கள் விரைந்து நிரப்ப வேண்டும். மேலும் தமிழகத்தில் உள்ள 3671 ஓராசிரியர் பள்ளிகளில் கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வியின் சிகரத்தை அடைவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு பெரும் பணி புதிய அரசுக்கு காத்திருக்க இந்த செய்தி வழியாக இருக்குது. இந்த செய்தி வேணால் டிஸ்கிரிப்ஷன் ஆக்ஷன் நியூஸ் சேனலில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. மேலும் இந்த வீடியோவோட மிக முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா, இதில் வர செய்திகள், இதில் வர தகவல்லாம் உண்மையான தகவல் அப்படின்னா வீடியோக்கு லைக்கை போட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக்ஸை பொறுத்து தான் இது எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரிய வரும். மீண்டும் அடுத்த செய்தி காத்திருங்க. இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.